அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். நீங்கள் என்றைக்காவது பூக்களோட இதழ்களை எண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு பூவில் உள்ள இதழ்களின் எண்ணிக்கை பெரும்பாலும் பின்வரும் எண்களில் ஒன்றாகத்தான் இருக்குங்க. 3, 5, 8, 13, 21, 34 இல்லைன்னா 55 இப்படி. இது ஏன் இப்படி இருக்குது தெரியுங்களா? இங்கே தான் நம்ம கணிதத்தோட என்ட்ரி. நம்ம எல்லாருமே ஸ்கூலில் படிக்கிறப்போ ஃபிபனாச்சி சீரீஸ்னு ஒன்று படிச்சிருப்போம். ஃபிபனாக்கின்னு சொல்லுவாங்க, ஃபிபனாச்சி சீரீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு எண்ணும் முந்தைய 2 எண்களினுடைய கூட்டுத்தொகை. 0, 1, 1, 2, 3, 5, 8, 13, 21, 34, 55, 89. இப்போது நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம பூவோட இதழ்களின் எண்ணிக்கை எல்லாமே ஃபிபனாச்சி சீரீஸ் தான். இது பிஸ்டில் அப்படிங்கிற ஒரு மலர் சூலகத்துக்கும் பொருந்துங்க. உதாரணமாக சூரியகாந்தி பூக்கள் உள்ள சுருள்கள் ஃபிபனாச்சி சீரீஸில் தான் இருக்கும். வேணா நீங்கள் அருகில் இருக்க ஏதாச்சும் ஒரு பூ கிடச்சா உடனே அதை எடுத்து எண்ணி பாருங்களேன். கடவுளோட கணக்கு எந்த இடத்துலையுமே தவறாகிறதே இல்லைங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல மனிதர்களுடைய தொடர்புடையதாக தான் இருக்குது இல்லைங்களா? இயற்கையும் மனிதனும் இணைந்து வாழ்ந்தோம் அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கை இனிதே தொடருங்க. சரிதானுங்களே? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.